ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஜெபத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யார் ஜெபித்தார் என்றால் எசேக்கியா ஜெபித்திருக்கிறார். எசேக்கியாவுக்கு எந்த நிலைமையில் இருந்திருக்கிறார் என்றால் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது அவனுடைய உடல்நிலை எப்படிப்பட்ட வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஜெபம் அவனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறதா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான பலவீனங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது அவனுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார் என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் என்பது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் என்பது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. ஜெபம் நம்மை உயர்த்துகிறது. ஜெபம் எல்லாவற்றிற்கும் மிகவும் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எசேக்கியா இங்கு வியாதியின் நேரத்தில் மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றும் இந்த வேத வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை எசேக்கியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்கிறார். எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் வேதத்தில் பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கெல்லாம் வாக்கு பண்ணினதை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அற்புதத்தை கட்டளையிட்டார் என்றும் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை தேவன் எந்தளவாய் நேசிக்கிறார், நாம் ஜெபிக்கும் போது எந்தளவாய் அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியாவை பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்து அற்புதத்தையும் செய்தார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வியாதி நீங்கி மரணத்துக்கு எதுவாக இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து பூரண சுகத்தை கொடுத்து சாட்சியாக மாற்றியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த புதிய நாளில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள், கண்ணீர்கள், கடன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி அற்புதத்தையும் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எந்த மனிதனையும் அவர் தள்ளுவதில்லை. எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். ஜெபத்தை தள்ளாத தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்கள் எந்த காரியத்தை இந்த புதிய நாளிலே தேவ சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களோ எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் எசேக்கியா கர்த்தரை நோக்கி வேண்டின போது நீர் வாக்கு தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிட்டது போல இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணி நீர் அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் அற்புதம் ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.